படைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இன்றைய திருப்பலியானது தங்களது 14வது ஆண்டு திருநாளை கொண்டாடும் சேவிய சின்னப்பன் வேளாங்கண்ணி புனித ஜூலி குடும்பத்திற்கு அன்னை மாதரசி வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டியும் திருவாளர் ஜேம்ஸ் திருமதி சூசைமேரி குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மெரில் பீட்டர் தங்களுடைய 13வது திருமண நாளை சிறப்பிக்கும் இந்த மகிழ்ச்சியான நாளில் குடும்பத்தோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி பலியாக இந்த திருப்பலியை இந்த குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஜோகனா விரைவிலே நற்சுகம் பெற்று நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெற்று வாழ இந்த திருப்பலியானது வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் திருவாளர் லாசர் டி குரூஸ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து நம் பக்தியோடு இந்த பலியிலே நாம் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமானாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை, செப்டம்பர் மாதம் அன்னையுடைய பிறப்பு விழாவை கொண்டாட அன்னைக்கு நவநாள் எடுத்து சிறப்பாக அன்னை வழியாக அபரிவிதமான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற இந்த மாதத்திலே, இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையாக இன்று அன்னை வழியாக கடந்த வருடத்திலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி செல்வோம். மறுக்கின்ற நாட்களை நாம் அன்னையினுடைய அரவணைப்பிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த அன்னையினுடைய பரிந்துரையினால் நம்முடைய வாழ்விலே எண்ணற்ற புதுமைகளையும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் நன்றி கடன்பட்ட மக்களாக நாம் இந்த நாளை நாம் கடந்து செல்வோம். இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக இயேசுவின் மனித நேயம் நமது வாழ்வாக இந்த சிந்தனையிலே நாம் சிந்திக்கிற பொழுது, அன்னை மரியாள் கூட தன்னுடைய வாழ்விலே மனித நேயம் மிக்கவராக வாழ்ந்தார் என்பதுதான் இந்த உலகத்தின் மீட்பரை தன்னுடைய உதரத்திலே சுமக்க போகிறோம் என்ற அந்த செய்தி கேட்டவுடனே தன்னுடைய உறவினராகிய எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கிறார் என்ற அந்த செய்தி தெரிந்த உடனே அன்னை மரியாள் மனிதநேயம் மிக்கவராக அந்த ஐன் கரீம் என்ற அந்த ஊருக்கு ஓடோடி செல்கிறார், விரைந்து செல்கிறார். தன்னுடைய உறவினரோடு அங்கேயே தங்கியிருந்து அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து ஒரு மனித நேயத்தோடு அவர் செயல்பட நான் பார்க்குறோம். கானாவூர் திருமணத்திலும் கூட அன்னை மரியாள் அந்த மனித நேயமிக்க அந்த செயலை, அந்த ஏழை வீட்டு திருமணத்துக்கு அந்த ஏழை வீட்டாருக்கு எந்த ஒரு அவப்பீரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு மாபெரும் அற்புதத்தை, அதிசயத்தை அங்கே ஒரு மனித நேயமிக்கவராக முன்னின்று அதை செய்வதை நாம் அன்னை மரியாளுடைய வாழ்வை நாம் பார்க்குறோம். ஆக அன்னை மரியாள் பெற்ற இந்த மனித நேயம்தான் இயேசு தன்னுடைய வாழ்விலே அவர் கடைபிடித்தார், பின்பற்றினார். தாயைப் போல பிள்ளை என்று சொல்வார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோருமே இந்த தாயினுடைய பிள்ளைகள். இந்த மனித நேயத்தை நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்க சட்டங்கள், சம்பிரதாயங்கள் நமக்கு கொடுக்க நம்முடைய வாழ்வின் மேன்மைக்காக என்பதை நாம் உணர்ந்து அந்த சட்டங்களை, சம்பிரதாயங்களை நாம் தாண்டி மனித நேயத்தோடு நாம் வாழக்கூடிய நல்ல உள்ளத்தை இறைவன் தர நாம் அன்னையினுடைய அன்பு செல்ல பிள்ளைகளாக அவருடைய கரங்களிலே ஒவ்வொரு நாளும் தவள நாம் இந்த நாளில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே மனிதனையும் மிக்கவளாக நாம் வாழ தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான் புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம்மடியாளாகி நாங்கள் என்றும் மன உடல் உள்ளம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும் நிலையான பேன்பத்தை துய்த்துணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்துதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 21 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாய் இருந்தீர்கள். அவரை பகைக்கும் உள்ளம் உடையவராய் தீச்செயல்கள் புரிந்து வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் குறைச்சொல்லுக்கு ஆளாதவராகவும் தம்முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தம் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தன்னோடு ஒப்புரவாக்கினார். நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்து விடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள். உலகெங்கும் படைப்பணத்திற்கும் நற்செய்தி பறைசாற்றப்பட்டுள்ளது. பவுலாகிய நான் இந்நற்செய்தியை அறிவிக்கும் திருத்தொண்டன் ஆனேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வாழ்வு தரும் இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. ஒரு ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாதை நீங்கள் செய்வது ஏன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த பொழுது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்ததில்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவளிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. இயேசுவின் மனிதநேயம் நமது வாழ்வாக. அன்னை மரியாள் மனித நேயமிக்கவராக உறவுக்கு இலக்கணம் கொடுத்த ஒரு தாய். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, அன்னைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மகிழ்ச்சியான அந்த நாளிலே அன்னையினுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட நம்மையே தயாரிக்கும் இந்த காலகட்டத்திலே அன்னையினுடைய நவநாள் திருப்பலியிலே நாம் பங்கேற்று அன்னையினுடைய அபரிமிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பயணிக்கிற இந்த வாழ்க்கை சூழலிலே இந்த நாளிலே அன்னை மரியாள் மனித நேயத்திற்கு ஒரு தலை சிறந்த உதாரணம். இந்த மனித நேயத்தை தன்னுடைய மகன் இயேசு எவ்வாறு தன்னுடைய பணி வாழ்விலே பின்பற்றினார் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தையின் பின்னணியிலே நாம் சிந்திப்பது சால சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு ஊரிலே ஒரு தாய் இருந்தாள். அந்த தாய்க்கு 3 பெண் பிள்ளைகள். இந்த தாயானவள் மிகவும் கஷ்டப்படுகிறாள். தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு வழி தெரியாத அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய 3 பெண் பிள்ளைகளையும் அவருடைய எதிர்காலத்தையும் மனதில் வைத்து தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து, நான் குடும்பத்தின் நலனுக்காக, உங்கள் நலனுக்காக நான் வெளிநாடு செல்கிறேன். வெளிநாடு சென்று நம்முடைய குடும்பத்திற்காக நான் உழைக்க இருக்கிறேன் என்று சொல்கின்றார். 3 ஆண்டுகள் வெளிநாட்டிலே பணி செய்துவிட்டு, வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வருகிற பொழுது தன்னுடைய 3 பிள்ளைகளையும் அழைத்து தங்களுக்கு என்ன
தேவை என்று அவளிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்கின்றார். வீட்டுக்கு வருகிறார். தன்னுடைய முதல் மகள் கேட்ட அழகான ஆபரணங்கள், தங்கங்கள் எல்லாவற்றையும் அவள் கேட்டவாறே அவருடைய கையிலே கொடுக்கின்றார். இரண்டாவது மகள் கேட்ட அவளுக்கு பிடித்தமான அழகான உடைகளை அந்த மகளுடைய கையிலே கொடுக்கின்றார். மூன்றாவது மகள் அங்கே வந்து நிற்கின்றாள். மகளே, நீ என்னிடம் எதுவும் கேட்கவில்லையே, நான் வந்த பிறகு சொல்வா என்று சொன்னாயே என்று கேட்ட பொழுது அந்த மகள் ஓடோடி சென்று தன்னுடைய தாயினுடைய மடியிலே உட்கார்ந்து அந்த தாயை கட்டிப்பிடித்து கொண்டாளாம். அன்புக்குரியவர்களே, அன்னையிடம் நாம் பொன்னையும் கேட்கலாம், நமக்கு தேவையான பொருளையும் கேட்கலாம், வசதி வாய்ப்புகளையும் கேட்கலாம். ஆனால் இந்த அன்னையினுடைய மடியிலே உட்காரக்கூடிய வரத்தை நாம் பெற்றோம் என்றால், அந்த பாக்கியத்தை நாம் பெற்றோம் என்றால், இந்த பொன்னையும் பொருளையும் நமக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் இந்த அன்னை நமக்கு சேர்த்தே கொடுப்பார். இந்த அன்னையினுடைய வாழ்விலே சிறந்தோங்கிய ஒரு சிறப்பான அம்சம் மனிதநேயம். இதைத்தான் நான் முன்னுரைகளை நான் சொன்னேன். முதலாவதாக, தேவையில் இருப்போருக்கு தேடி சென்று உதவி செய்யக்கூடிய மனநிலை. முதலாவதாக இந்த கானாவூர் திருமணம், யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தை எடுத்து நான் வாசிக்கிற பொழுது அந்த கானாவூர் திருமண அந்த ஓமையிலே அன்புக்குரியவர்களே, ஒரு யூத கல்யாணம் 7 நாட்கள் நடப்பது வழக்கம். அங்கே ரசம் மிக மிக முக்கியமானது. ஒருவேளை அங்கே அந்த கல்யாண வீட்டில் ரசம் குறைவுபடுகிறது என்றால் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே ஒரு அவப்பெயர், அவமானம். இதுதான் அந்த யூத சமுதாயத்தில் இருந்த கட்டம். இந்த திருமணத்துக்கு, அந்த கானா ஒரு திருமணத்திற்கு இயேசுவும் தன்னுடைய தாயோடு செல்கின்றார். அங்கே ரசம் தீர்ந்து போகிறது. அப்படி என்றால் என்ன, அந்த குடும்பத்தாருக்கு அவப்பேர் வர இருக்கிறது. இந்த குடும்பத்தில் இருந்த எல்லாருமே அந்த குடும்பமானது ஒரு ஏழை குடும்பம். எனவே அந்த ஏழை வீட்டு குடும்பத்திற்கு அவப்பேர் வந்துவிடக்கூடாது என்பதை குறிப்பால் அறிந்த அன்னை மரியாள் தன் மகனிடம் சென்று இந்த செய்தியை சொல்லுகின்றார். நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் கூட அவர் சொல்லுகின்றார், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். சொன்னபடி அந்த கச்சாடிகளை அவர்கள் தண்ணீரால் நிரப்பினார்கள். இயேசு அந்த கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இங்கே அன்னை மரியாளுடைய அந்த மனித நேயம் மிக அழகாக புலப்படுகிறது. இதைத்தான் இயேசுடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய தாயிடமிருந்து இந்த மனித நேயத்தை அவர் கற்றுக்கொள்கின்றார். எங்கு சென்றாலும் தேவையில் இருப்போரை குறிப்பால் அறிந்து தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனநிலை. லூகாஸ் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கணும். தொழுநோயாளி, இந்த தொழுநோயாளி ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவன், அந்த ஊருக்குள்ளே வர முடியாதவன். ஒருவன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் ஒரு பொதுவான இடத்துக்கு வர வேண்டும் என்றால் கையிலே ஒரு பெல்லானது கொடுக்கப்படும். அந்த பெல்லை அடித்து கொண்டு தீட்டு என்று சொல்லிதான் வர வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அவனுடைய நிழல் கூட படக்கூடாத அளவுக்கு அந்த சட்டம் இருந்தது. இயேசு ஆண்டவர் அந்த சட்டத்தை தாண்டி மனிதநேயத்தோடு ஓடோடி சென்று அந்த தொழுநோயாளியை கட்டி தழுவி அவர் அந்த சமுதாயத்துக்குள், ஊருக்குள் அவர் கொண்டு வருகின்றார். சட்டத்தை தாண்டி மனிதநேயம். இந்த மனிதநேயம் தான் நம்முடைய வாழ்வாக இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த சட்டங்களை, இந்த ஓய்வு நாட்களை நாம் இவ்வாறு நாம் கடைபிடிக்கிறோம். அதனுடைய உண்மையான ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து நாம் கடைபிடிக்கிறோமா? கடலிலே பயணம் செய்த ஒரு கப்பலானது சிதைந்து அந்த கப்பலிலே தப்பித்த சிலர் அங்கிருந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவிலே ஒதுங்குகின்றார்கள். அங்கிருந்து அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு எப்படி செல்லலாம் என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக முடிவெடுத்து அவர்களுக்கு ஒரு யோசனை ஏற்பட்டது. அங்கிருந்த மரங்களை வெட்டி ஒரு படகு செய்தார்கள். அந்த படகை பயன்படுத்தி அவர்கள் சொந்த நாட்டை வந்தடைந்தார்கள். கடற்கரையிலிருந்து 30 கிலோமீட்டர் அவர்கள் நடந்து சென்றால்தான் தங்களுடைய சொந்த ஊரை அடைய முடியும். எனவே தாங்கள் தப்புவதற்காக, தாங்கள் உயிர் பிழைப்பதற்காக உதவி செய்த அந்த படகை அங்கே விட்டுவிட்டு செல்வதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால்,
அவர்கள் அந்த படகை எல்லாருமே சேர்ந்து தூக்கி சென்றார்கள். அந்த படகை அவர்கள் தூக்கி பயணிக்கின்றார்கள். அந்த படகிலே அந்த படகினுடைய எடை மிகுதியால் அவர்கள் களைப்புற்றார்கள். இருந்தாலும் அந்த படகை அவர்களுக்கு கீழே போட அவர்களுக்கு மனமில்லை. களைப்பின் மிகுதியால் ஒவ்வொருவராக மயங்கி விழுந்ததால் யாருமே தங்களுடைய சொந்த ஊருக்கு போய் சேர முடியவில்லை. அன்புக்குள்ளே, மக்கள் ஓய்வெடுக்கவும் இறைவனை வழிபடவும் கொடுக்கப்பட்ட கொடைதான் இந்த ஓய்வு நாள். ஆனால் அதை சரியாக புரிந்து கொள்ளாத காரணமாக இந்த ஓய்வு நாள் அல்லது சட்டமானது மக்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாக பார்க்கப்பட்டது. சட்டங்கள் என்பது எப்படி என்றால், ஒரு தவழ்கின்ற குழந்தை தவழ்வதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு தள்ளுவண்டி போன்றது. நம்ம குழந்தை இருக்கணும் எங்களை குழந்தை நடக்கணும்னா என்ன, ஒரு சின்ன தள்ளுவண்டி வாங்கி கொடுப்போம். அந்த பிள்ளைங்க அந்த தள்ளுவண்டியை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு வருவாங்க. நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம சமையலில் வேலை செய்வோம். நம்முடைய கவனம் அந்த பிள்ளைகள் மேல் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அந்த தள்ளுவண்டியை பிடிச்சி அவங்க நடந்துட்டு இருப்பாங்க. அதில் எல்லாமே இப்போ அதில் சத்தம்லாம் வரும், சத்தம்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அதுதான் உண்மை. குழந்தைகள் நேராக நடப்பதற்கு இந்த தள்ளுவண்டி உதவியாக இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை ஓரளவு நன்றாக நடக்க ஆரம்பித்த உடனே நம்ம மறுபடியும் அந்த தள்ளுவண்டியை கொடுத்து கண்டிப்பாக நாம் நடக்க சொல்ல மாட்டோம். அதை பிடித்து கொண்டிருந்தால் என்ன, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு அது நல்லது கிடையாது. அதே போல்தான் இஸ்ரேல் மக்கள் கடவுளை மறந்து வாழ்ந்த போதும், அதிக வேலை பழுவினால் துன்பப்பட்ட போதும் கடவுளை நினைத்து ஜெபிப்பதற்காக வந்தவை தான் இந்த ஓய்வு நாள்கள், இந்த ஓய்வு நாள் சட்டங்கள். இந்த சட்டங்கள் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. ஆனால் பரிசேயர்கள் அந்த சட்டத்தின் நோக்கத்தை மறந்து சட்டம் தன்னிலே வாழ்வு தர வல்லது என்று நினைத்ததால் அதை குருட்டுத்தனமாக கடைபிடித்தார்கள். இப்படிப்பட்ட அந்த பின்னணியில் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். சீடர்கள் வயல்வெளியிலே வருகிற பொழுது அங்கிருந்த அந்த கதிர்களை கொய்து அவர்கள் உண்கின்றார்கள். அதை அவர்கள் குறையாக பார்த்து அவர்கள் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள். அன்புக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நாம் எவ்வாறு பயணித்து கொண்டிருக்கிறோம்? நாம் சட்டங்களை கடைபிடிக்கிறோம், உண்மைதான். இந்த சட்டங்களை அல்லது ஓய்வு நாட்களை நாம் கடைபிடிக்கிற பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த சட்டங்களை நாம் கடைபிடிக்கிறோம்? இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். புனித பவுலியார் கொலேசியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே அந்த கொலேசி நகர மக்களை பார்த்து இவ்வாறு சொல்கிறார்: முன்பு இறைவனோடு நீங்கள் உறவற்றவர்களாக இருந்தீர்கள். அப்படி என்றால் கொலேசிய நகரிலே வாழ்ந்த மக்கள் இயேசுவை பற்றிய அந்த செய்தியை கேளாதவர்களாக, நம்பிக்கை இல்லாமல் பாவ வாழ்விலே மூழ்கி பாவம் செய்து வாழ்ந்தார்கள். அப்போதுதான் பவுலடிகளார் அவர்களை பார்த்து இயேசுவை பற்றி கொண்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கின்றார். தன் மகனின் சாவு வழியாக கடவுள் அந்த மக்களோடு ஒப்புரவாக்கினார். அன்புக்குள்ளே, நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம். அதுதான் உண்மை. ஒருவர் செய்யக்கூடிய பாவத்திற்கு கூலி என்ன? சாவு என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. நாம் தூயவராக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் நாம் தூய ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும். நாம் குறை சொல்லுக்கு ஆளாகாத விதத்திலே நாம் வாழ வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே இந்த பவுலடிகளார் நமக்கு அறிவுறுத்துகிறார். அழகான ஒரு வாசகம். பென்சிலை பின்தொடர்ந்து இருக்கும் ரப்பரை போல் தான் நம்முடைய வாழ்க்கை. பழைய காலத்துல எல்லாம் பென்சில் எப்படி இருக்கும்? பென்சில் தனியாக இருக்கும், ரப்பர் தனியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய பென்சில்லாம் பென்சிலுடைய பின்பகுதியில் பார்த்தோன்னா என்ன இருக்குது? ரப்பர் இருக்கிறது. நம்ம எழுதுகிறோம், ஒருவேளை தப்பு பண்ணோன்னா அதை அழிப்பதற்கு அல்லது அதற்கான தீர்வு அந்த பென்சில்லே இருக்கிறது. அதை நான் பார்ப்பதே கிடையாது, பின்னாடி கொஞ்சமாக இருக்குது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நம்மிடம் தான் இருக்கிறது, நம்மிடம் இருக்கிறது உண்மை. அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று தெரியாமல், அது இருந்தாலும் கூட அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று தெரியாமல் நம்முடைய வாழ்விலே நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் கூட பிரச்சனை வருகிற பொழுது இந்த பிரச்சனைகள் தீர்வாக கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறார். கடவுள் நம்ம அழைக்கணும். இந்த கொலேசி நகர மக்கள் கடவுள் அவரோடு இருந்தாலும் அவர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டியதெல்லாம் அன்னை மரியாளிடம் இருந்த
அந்த மனித நேயம் நம்முடைய வாழ்வாக, இயேசுவிடம் இருந்த அந்த மனித நேயம் நம்முடைய வாழ்வாக, நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடமைக்காக இந்த சட்டங்களை நாம் பின்பற்றாமல் அதனுடைய உண்மையான ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து நாம் செயல்படக்கூடிய நல்ல உள்ளத்தை இறைவன் தர தொடர்ந்து இந்த நாளிலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு உமக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றளவுமே வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரன் அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக அன்னை மரியாளின் நினைவை கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிமை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும்.
ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காணலாம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களில் இணைத்து செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களுடைய அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை நெஞ்சு ஒன்றாக கழித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நம்முடைய வாழ்வின் பிரச்சனைக்கு தீர்வு நம்மிடம் தான் இருக்கிறது. கடவுள் எப்போது நம்ம கூட தான் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் கடவுளோடு இருக்கிறோமா? கடவுளோடு நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த உறவு ஆழமான ஒரு உறவா? சட்டங்கள், ஓய்வு நாட்களை நாம் எப்படி கடைபிடிக்கிறோம்? இதை ஒரு கடமைக்காக கடைபிடிக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் திருப்பலிக்கு வருகிறோம், அல்லது ஒரு சில கடன் திரு நாட்களிலே நாம் வழிபாடுகளே பங்கேற்கின்றோம், ஆலயங்களுக்கு செல்கின்றோம், திரு யாத்திரையாக பல திருத்தலங்களை தேடி ஓடோடி செல்கின்றோம். நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள் நம்முடைய வாழ்விலே இதை ஒரு கடமைக்காக செய்கிறோமா? நம்மையே நாம் திருப்திப்படுத்துவதற்காக செய்கிறோமா? அல்லது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து இப்போதும் கடவுள் என் கூட இருக்கிறார், நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளால் அன்பு செய்யப்பட்டிருக்கிறேன், இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார், வாழ்வின் அற்புதமான கொடி கொடுத்திருக்கிறார், என்னுடைய வாழ்வின் மைய புள்ளி அவர்தான், என்னுடைய வாழ்வு எல்லாமே அவர்தான் என்று அவரை பற்றி கொண்டு வாழ நாம் இவற்றை அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து நாம் செய்கிறோமா? ஆண்டவர் அழைக்கிறார், உன்னுடைய வாழ்வின் பிரச்சனைக்கு தீர்வு உன்னிடம் தான் இருக்கிற, நான் உன் கூட தான் இருக்கிறேன், என்னை பற்றி கொண்டு வாழ். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே கடவுளை பற்றி கொண்டு கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்தார், பிறருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்தார். நம்முடைய வாழ்வில் நம்மை நாம் அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்வோம். நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்வோம் என்று நாம் ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுப்போம். மனித நேயம் மிக்கவர்களாக வாழ்வோம் என்று நாம் ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுப்போம். சின்ன சின்ன செயல்கள் நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சாத்தானுடைய பிடிநிலைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள் இவை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம் ஒருவரை காத்திரமை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திரு நீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னி மரியாவின் திருவயிறு பேறு பெற்றதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமுன விற்பண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுற நாங்கள் அதை கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையின்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உமது ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.